Hello everyone, welcome back to my channel. My name is Arun. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏடபிள்யூஎஸோட க்ளவுட் ஃப்ரண்ட் அப்படின்ற ஒன் ஆஃப் த சர்வீஸ் பற்றி பார்க்க போகிறோம். நான் ஃபர்ஸ்டே டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஏடபிள்யூஎஸ்லேருந்து சார்ஜஸ் போடுவாங்க. பிகாஸ் இந்த க்ளவுட் ஃப்ரண்ட்ன்ற சர்வீஸ் வந்துட்டு நமக்கு ஃப்ரீ டயரில் வந்து இன்க்ளூட் ஆகாது. ஸோ இஃப் யூ ஸ்டில் வாண்ட் டு கண்டினியூ நீங்கள் பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஆர் எல்ஸ் ஜஸ்ட் கோ த்ரூ த வீடியோ அகெயின் டு லேர்ன் மோர் அபவுட் வாட் திஸ் க்ளவுட் ஃப்ரண்ட் இஸ் அண்ட் இது எப்படி ஒர்க் ஆகுது, இது எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும்னா. Okay, without further ado, let's get into the video. Okay, so CloudFront அப்படின்றத நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா AWS ஓட CDN அப்படின்னு சொல்லுவாங்க. CDN is nothing but Content Delivery Network. அந்த நேம்ல இருக்கிற மாதிரியே இந்த கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்டாட்டிக் ஆர் டைனமிக் கண்டென்ட் வெப்சைட் கண்டென்ட் இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு ஒரு லொக்கேஷன்லேருந்து கொடுக்குது. ஸோ உங்களுக்கு டெலிவரி பண்ணுது, அவ்வளோதான். ஸோ இப்போ நமக்கு என்ன டவுட் வந்திருக்கும் அப்படின்னா, இதே தானே ஒரு சர்வரில் பண்ணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் EC2குள்ளே நீங்கள் வந்துட்டு ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் இங்கேருந்து அந்த ஐபிக்கு பிங்க் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்துட்டு அந்த வெப்சைட்டோட கண்டென்ட் வந்து நமக்கு டெலிவரி ஆகுது. ஸோ இதை ரவுட் 53 நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் நேம் ஸ்பேஸ்க்கு வந்துட்டு நீங்கள் இது பண்ணும்போது, ஐ மீன் ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது அந்த வெப்சைட்டோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு டெலிவரி ஆகுது. ஸோ இதே தான் கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் அப்படின்றது ரெண்டு விஷயங்களாக இருக்கும். எப்படின்னா, நம்ம நார்மலாக சர்வர்லேருந்து எடுத்துகிட்டு வரோம் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு சர்வர் அப்படின்னே வச்சுக்கோங்க. ஸோ இந்த கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்கை வந்து எட்ஜ் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேர்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்துட்டு இன்டர்வியூ பேஸ்லையும் சரி, இதை நீங்கள் எந்த இடத்துலலாம் கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்கை பற்றி பார்க்குறீங்களோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த எட்ஜ் லொக்கேஷன் அப்படின்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுவாங்க. எட்ஜ் லொக்கேஷன் ஆர் கேஷ் லொக்கேஷன் இதனால வச்சுக்கோங்க. ஸோ பேசிக்கலி இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்துடலாம். இது வந்துட்டு அமேசானோட சர்வர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அமேசான் அவங்க சர்வரை வந்துட்டு அமேசான் இந்தியாவோட இதுன்னு வச்சுக்கோங்க. பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்கிறேன். அமேசான் இந்தியாவோட வெப்சைட் வச்சுருக்காங்கல்ல, Amazon.in அப்படின்னு சொல்லிட்டு, Amazon.com கிடையாது, அமேசான் இந்தியா அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கு. இப்போ அதோட சர்வரை வந்துட்டு நமக்கு எங்கே வச்சிருப்பாங்க? இப்போ ஏடபிள்யூஎஸோட லொகேஷன்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம காமிச்சிருப்போம் ஏடபிள்யூஎஸ் எங்கெங்கெல்லாம் டேட்டா சென்டர்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ மேபி மும்பையில் வச்சிருக்கலாம், இல்லை ஹைதராபாத்தில் வச்சிருக்கலாம். பட் இனிஷியலாக இது லான்ச் பண்ணியிருக்கும் போது யூஎஸ் பேஸில் தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன் தட் கேஸ் அவங்களோட சர்வர் வந்து யூஎஸ்ல தான் இருக்கும். அப்படி இருக்க பட்சத்தில் இந்தியாவில் இருந்துட்டு ஒரு கஸ்டமர் பார்க்குறாங்க. இதான் இந்தியான்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்தியாவில் இருந்துட்டு ஒரு கஸ்டமர் வந்து Amazon.in அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. அந்த சர்வர் வந்து எங்கே இருக்குன்னா யூஎஸ்ல இருக்கு. ஸோ இங்கே யூஎஸ்ல இருந்துட்டு இவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு 5 மில்லி செகண்ட்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 5 மில்லி செகண்ட்ஸ் இல்லை 8 மில்லி செகண்ட்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த டைமில் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்படிட்டர் இருக்காங்க. அந்த ஃப்ளிப்கார்ட் கிட்ட அவங்க வந்து Flipkart.com அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 3 செகண்ட்ஸ்லேயே அவங்களுக்கு மில்லி செகண்ட்ஸ்லேயே ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அஸ் அ பையராக நம்ம பார்க்கும்போது என்ன இது சுற்றிக்கிட்டே இருக்குது, நமக்கு இந்த சைட் டவுனாக இருக்கு போலன்னு சொல்லிட்டு நம்ம அமேசான்லேருந்து ஃப்ளிப்கார்ட்டுக்கு நம்ம போய் செக் பண்ண போயிடுவோம். ஸோ இந்த மாதிரியான சினாரியோஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த சிடிஎன் அப்படின்றது. ஸோ இது ரெண்டு பேருக்கு எப்படி பெனிஃபிட்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் என் கிளைண்ட்டுக்கு வந்துட்டு இந்த 8 மில்லி செகண்ட்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு சிடிஎன் அப்படின்ற ஒரு இதுக்குள்ள வருவாங்க. ஏடபிள்யூஎஸோட சிடிஎன் தான் வந்துட்டு க்ளவுட் ஃப்ரண்ட். ஓகேவா? ஸோ இந்த க்ளவுட் ஃப்ரண்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா எட்ஜ் லொக்கேஷன்ஸ் நம்மளோட டாக்குமெண்டேஷன் பார்த்துக்கலாம். இதுதான் வந்துட்டு நமக்கு க்ளவுட் ஃப்ரண்ட்டோட மேப். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்துட்டு எட்ஜ் லொக்கேஷன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, ப்ளூவில் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளூ எல்லாமே எட்ஜ் லொக்கேஷன்ஸ். ரோ இந்த பர்பிள் கலரில் இருக்கிறதெல்லாம் மல்டிபிள் எட்ஜ் லொக்கேஷன்ஸ். அதாவது இது இந்த இதுக்கும் சர்வ் பண்ணணும், இன்னொரு இதுக்கும் சர்வ் பண்ணணும். அது மாதிரி ரிஜினல் எட்ஜ் கேச்சஸ்ன்றது இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்துட்டு அந்த வெப்சைட் வந்து கேஷ் பண்ணி வச்சிருக்கோம். எப்படி நம்ம வந்து ப்ரௌசரில் வந்துட்டு குக்கீஸ் கேச்சஸ், அதாவது லோக்கல் ஒரு டேட்டாவை வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா அது ஒவ்வொரு தடவையும் சர்வர் கிட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ணிட்டு திரும்ப நமக்கு டேட்டா வர்றதுக்கு இந்த லேட்டன்சி கிரியேட் ஆகுது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம ப்ரௌசரே வந்துட்டு குக்கீஸ் கேச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிகிட்டே வரும். ஸோ இதே மாதிரி சர்வரை வந்து சர்வரில் கேஷ் பண்ணி வைக்கிறது, அதுதான் இந்த லொக்கேஷன்ஸ். இந்த லொக்கேஷன்ஸில் வந்துட்டு அந்த பர்டிகுலர் சைட்ஸை வந்து நமக்கு கேஷ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் படி இந்தியாவிலேருந்து ஒருத்தர் பார்க்குறாங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, நமக்கு மேப் படி இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 2 நமக்கு வந்து இங்கே 2 எட்ஜ் லொக்கேஷன்ஸ் இருக்குது, 2 மல்டிபிள் எட்ஜ் லொக்கேஷன்ஸ் இருக்குது, ஒரு கேட்ச் ரீஜியன் இருக்குது.
இந்த மாதிரி யுஎஸ்ல இருக்கிற சர்வருக்கு இந்தியாக்குள்ள இந்த எட்ஜ் லொகேஷனுக்குள்ள அதை கேஷ் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ இந்தியால இருந்து ஒருத்தர் ரெக்வஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு யுஎஸ்ல இருந்து சர்வர்ல இருந்து ரெஸ்பான்ஸ் வராம இங்க இருக்கிற இப்போ இதுதான் வந்துட்டு இந்த 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 ஸ்பேஸ்ல இருக்கு இந்த ப்ளூ கலர் டாட்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் இந்தியாவுக்கு மேல கொஞ்சம் சைட்ல இருக்கு. ஓகே. ஸோ வெஸ்ட் பெங்கால் பக்கத்தில் இருக்கு. அங்கே இருந்து நமக்கு வந்து இங்கே ரெஸ்பான்ஸ் அனுப்புவாங்க. ஸோ இன் தட் கேஸ் நமக்கு யூஎஸ்லேருந்து இங்கே வரதுக்கு 8 மில்லி செகண்ட்ஸ் ஆகுது. இங்கேருந்து ரெஸ்பான்ஸ் வரதுக்கு நமக்கு 2 மில்லி செகண்ட்ஸ் தான் ஆகுது. ஸோ இது வந்துட்டு கிளைண்ட்க்கு ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும். சீக்கிரமாக நமக்கு ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா அவங்க நம்ம இதெல்லாம் இருப்பாங்க. அந்த செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் நீங்கள் EC2ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க 750 ஹவர்ஸ் ஆஃப் சர்வர் வந்து யூசேஜ் அப்படின்னு. அதில் எவ்வளோ யூசேஜ், அதாவது அந்த சர்வர்ஸ் வந்து அதோட ஓவர் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது லோட் எவ்வளோ வந்து தாங்கும், ரெஸ்பான்ஸ் அது எவ்வளோ சென்ட் பண்ண முடியும், எவ்வளோ ரெக்வஸ்ட் ஹேண்டில் பண்ணணும்னு. ஸோ ஒவ்வொரு ரெக்வஸ்ட்க்குமே நம்ம வந்து பே பண்ணிட்டு இருப்போம் ஏடபிள்யூஎஸ்க்கு. ஸோ இந்த டைம் நம்ம கிளவுட் ஃப்ரண்ட்ல இங்கே கேஷ்ல ஸ்டோர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த சர்வர் கிட்ட போகவே போகாது. இந்த இதை ஒரு சின்ன ஒரு காப்பி மாதிரி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன், ஒரு சின்ன காப்பி மாதிரி எடுத்து இந்த இடத்துல வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ இதுதான் வந்து உங்களோட வெப்சைட் அப்படின்னா இந்த இடத்துல சேவ் பண்ணி வச்சுட்டு, ஸோ யாராவது ஒருத்தர் Amazon.comனு கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அது இங்கேருந்து எடுத்துகிட்டு வராமல் இங்கேருந்து அந்த ரெஸ்பான்ஸ் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ சீக்கிரமாகவும் வந்துடும், நமக்கு சர்வர் ஓவர் ஹெட்டும் பண்ண மாட்டோம். அண்ட் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், ஸோ இப்போ இந்த இடத்துல சேவ் பண்ணி வச்சிருக்காங்க, இப்போ நம்ம Amazon.com வந்து அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா இது அப்டேட் ஆகுமான்னு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நமக்கு உள்ளக்க செட் பண்ணுறது தான். ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேம்க்கு ஒருக்க இந்த எட்ஜ் லொகேஷன்ஸில் சேவ் பண்ணியிருக்கிற இந்த இது வந்து கிளவுட் ஃப்ரண்ட் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சர்வர் கிட்ட போயிட்டு பிங் பண்ணி அது எல்லாம் அப்டேட் ஆகிடுக்கா, எதாவது அப்டேட் ஆகிடுந்தது அப்படின்னா அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே கேஷில் சேவ் பண்ணிப்பாங்க. ஸோ இப்படி கேஷ் பண்ணிட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு கஸ்டமர்ஸ்க்கு சீக்கிரம் டெலிவரி கொடுக்க முடியும், காஸ்ட்டை மிச்சப்படுத்த முடியும். அண்ட் தேர்ட் திங், நமக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கிறது எல்லாமே இங்கே டவுன்லோட் ஆகி ஐ மீன் கேஷ் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு சர்வர் காஸ்ட்டுமே குறையும். அவ்வளோதான். ஸோ எப்படி பண்ணுறது, என்ன எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அண்ட் ஏன் இந்த CDN க்ளவுட் ஃப்ரண்ட் சர்வீஸ் வந்து நமக்கு ஃப்ரீ டயரில் இல்லை அப்படின்னா, இந்த க்ளவுட் ஃப்ரண்ட் வந்துட்டு எல்லாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. லைக் மீடியமாக ஸ்மால் ஸ்கேல் கம்பெனிஸோ இல்லை ஒரு மீடியம் கம்பெனிஸோ வந்து இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கஸ்டமர் பேஸே ஒரு 1000 பீப்புள் தான் இருக்கும். அப்போ 1000 பீப்புளுக்கு EC2ல வந்துட்டு அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்குறதே வந்து அவங்களுக்கு பெட்டராக தான் இருக்கும். அண்ட் இதை இப்போ Amazon மாதிரி இது வந்து காமர்ஸ் கம்பெனி மல்டிபிள் லொகேஷன்ஸ்க்கு சர்வ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுறீங்க, உங்களோட கிளைண்ட்ஸ் வந்துட்டு யூஎஸ் இருக்காங்க, யூகே இருக்காங்க, யூரோப் ரீஜியனில் இருக்காங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. இந்த மாதிரி டைமில் மட்டும் தான் நீங்கள் வந்துட்டு இந்த க்ளவுட் ஃப்ரண்ட் அப்படின்ற ஒரு சர்வீஸ்க்கே நீங்கள் போவீங்க. அது வரைக்கும் உங்களுக்கு இந்த க்ளவுட் ஃப்ரண்ட் அப்படின்ற சர்வீஸ் வந்து நமக்கு தேவைப்படாது. ஸோ அதனால தான் இது வந்து ஃப்ரீ டயரில் வைக்கல. பட் ப்ரொடக்ஷனுக்கு நீங்கள் போகிறீங்க, ஒரு பெரிய MNCக்கு போகிறீங்க, அவங்களோட கிளைண்ட் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்காங்க, இல்லை வேற ஒரு பர்டிகுலர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோட கிளைண்ட்ஸ் வந்துட்டு ஈஸ்ட்ல இருந்துட்டு வராங்க, தென் வெஸ்ட்லேருந்து வராங்க, தென் இந்தியாவிலேருந்து வராங்க அப்படின்னா எனக்கு இந்த 3 பிளேசஸ்லேருந்து வராங்க. ஏஷியாலையும் இருக்காங்க, அமெரிக்காஸில் இருக்காங்க, யூரோப்பில் இருக்காங்க. இந்த 3 லொகேஷன்ஸில் இருக்காங்க அப்படின்னா நான் அந்த க்ளவுட் ஃப்ரண்ட் வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா என்னோட சர்வர் ஒரு இடத்துல தான் இருக்க போகுது. இப்போ நான் 3 இடத்துல சர்வர் கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே ஒரு சர்வர் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த சர்வருக்கு உள்ள டேட்டாவெல்லாம் வந்துட்டு நான் க்ளவுட் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு எனக்கு கேஷ் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே வந்துட்டு காசு மிச்சமாகும், வர்ற கிளைண்ட்ஸ்க்குமே சீக்கிரமாக டெலிவரி ஆகிடும். ஓகே. ஸோ இதுதான் க்ளவுட் ஃப்ரண்ட். நம்ம எப்படின்றத ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். நான் என்னோட AWS அக்கௌண்ட்குள்ளே லாகின் பண்ணிக்கிறேன், தென் கண்டினியூ. நான் என்னோட AWS கன்சோல்குள்ளே லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணதுக்கப்புறமா இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா க்ளவுட் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுங்க. க்ளவுட் ஃப்ரண்ட் கொடுத்தீங்கன்னா குளோபல் கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். Amazon க்ளவுட் ஃப்ரண்ட் செக்யூர்லி டெலிவரி கண்டென்ட் வித் லோ லேட்டன்சி அண்ட் ஹை ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட்ஸ். இதுக்காக தான் நம்ம க்ளவுட் ஃப்ரண்ட் அப்படின்றத யூஸ் பண்ண போகிறோம். இது எதெல்லாம் கேஷ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னா, டேட்டா, வீடியோஸ், அப்ளிகேஷன்ஸ் அண்ட் APIs டு கஸ்டமர்ஸ் globally with low latency and high transfer speedsக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா லேட்டன்சி குறைச்சிரும், கட் காஸ்ட், இம்ப்ரூவ் செக்யூரிட்டி. செக்யூரிட்டி ஏன்னா நம்ம சர்வருக்கு டேரெக்டாக நம்ம அலோவ் பண்ணுறது இல்லை, இந்த எட்ஜ் லொகேஷன்ஸ்க்கு தான் அலோவ் பண்ணுறோம் அதுக்காக. அண்ட் கஸ்டமைஸ் டெலிவரி. நீங்கள் என்னோட வந்துட்டு EC2 ஒரு வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். Google.com வந்து பிங் பண்ணும்போது 8.8.8 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு IP அட்ரஸ்க்கு வந்து அது பிங் ஆகும். அது 8.8.8ன்றது வந்துட்டு Google.comோட க்ளவுட் ஃப்ரண்ட் தான் அது. அது வந்து CDN கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் தான் நம்ம வந்து ஆக்சுவலாக பிங் பண்ணியிருப்போம். அவங்களோட ஒரிஜினல் சர்வர் வந்துட்டு அதுக்கு பின்னாடி தான் இருக்கும். கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் இருக்கும், அதுக்கு பின்னாடி தான் வந்துட்டு ஒரு சர்வர் கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த சர்வர் வந்து ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ஸ் வச்சு கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க. இந்த ரவுட் 53 இதுவும் வந்துட்டு க்ளவுட் ஃப்ரண்ட் இந்த மாதிரியான ஒரு சர்வீஸ் கீழே தான் இது பண்ணியிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் AWS சர்வீஸ் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க கூகுளோட ஓன் சர்வீஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். அண்ட் கஸ்டமைஸ் டெலிவரி. இதில் என்ன மென்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு எட்ஜ் லொகேஷன்ஸையும் நீங்கள் என்னென்ன
உங்க பிசினஸஸ் என்ன ஃபேஸ் பண்றாங்களோ அத நீங்க வந்து இங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யுஎஸ்ல இருந்து ஒரு கஸ்டமர்ஸ் பார்க்குறாங்கன்னா, அதில டாலர்ஸா காட்டுறதாவும், இந்தியால இருந்து ஒரு கஸ்டமர்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா, அதுக்கு ரூபீஸ் பார்க்குறதா இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் நீங்க தனித்தனியா நீங்க ஹோஸ்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. அதில இந்த லொகேஷன்லேருந்து வரும்போது, இந்த எட்ஜ் லொகேஷன்ல இருக்கிறது மட்டும் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுதான் சொல்றாங்க. அண்ட் யூஸ் கேஸஸ் என்னென்னன்னு சொல்லி போட்டிருக்காங்க. நீங்க வீடியோ ஸ்ட்ரீமிங் பண்றீங்க. லைக் Netflix மாதிரியான ஒரு விஷயம் யூஸ் பண்றீங்க. இல்ல Instagram நீங்க டெய்லி யூஸ்ல பண்ணியிருக்க Instagramலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்களும் ஒரு வீடியோ பார்ப்பீங்க. நானும் ஒரு வீடியோ பார்ப்பேன். ஸோ ஒவ்வொரு தடவையும் அந்த வீடியோவ வந்துட்டு ஆன்லைன்ல சர்வர்ல இருந்து எடுத்துட்டு வர்றதுக்கு பதிலா, ஒரு இடத்துல நம்ம கேஷ் பண்ணி வச்சுட்டு அதுலேருந்து எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா, நமக்கு அது சர்வருக்கும் ஓவர் ஹெட் ஆகாம இருக்கும். அட் த சேம் டைம் காஸ்ட் கட்டிங்கும் ஏற்படும். அவ்வளோதான். அண்ட் டெலிவரி ஃபாஸ்ட் அஃப்கோர்ஸ். இப்படி நம்ம கேஷ் லொகேஷன்ல வச்சு நம்ம இது பண்ணும்போது சீக்கிரமா நமக்கு டெலிவரி இருக்கும். ஓகே. ஸோ சாஃப்ட்வேர், கேம் பேட்சஸ் இது எல்லாத்துக்குமே தான் யூஸ் பண்ணுவாங்க. இதோட பிரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா, இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 1 டிபி ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஃப்ரீ ஈச் மந்த். தென் 10 டிபி வந்து 0.0885 பெர் ஜிபி சார்ஜ் பண்றாங்க. AWS ஃப்ரீ டயர்ல நமக்கு 1 டிபி ஆஃப் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அவுட் மட்டும் குடுத்துருக்காங்க. ஓகே. மேபி இத இப்ப அப்டேட் பண்ணியிருக்காங்க போல. ஸோ பட் ஸ்டில் டிஸ்க்ளைமர் நான் என்னோட சைட்ல இருந்து குடுத்துட்டேன். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் a cloud front distribution. ஸோ நம்ம இந்த வீடியோல என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து S3 பக்கெட் இருக்கு பார்த்தீங்களா? ஈசி எப்போ பார்த்தாலும் EC2 தானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த டைம்ல S3க்குள்ள ஒரு ஸ்டாட்டிக்கான சைட்ட ஹோஸ்ட் பண்ணிட்டு, நீங்க என்னோட S3ல வெப்சைட் ஹோஸ்டிங் எப்படின்னு சொல்லி ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங் எப்படின்னு பார்க்கலன்னா, பார்த்துட்டு வந்துருங்க. அதில எப்படி வந்துட்டு S3க்குள்ள ஹோஸ்ட் பண்ணியிருக்கிற ஒரு விஷயத்த நம்ம பப்ளிக்குக்கு அலோவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ இதில வந்துட்டு நம்ம S3லேருந்து டைரக்ட்டா கஸ்டமர்ஸ்க்கு சர்வ் பண்ணாம, நம்ம எப்படி கிளவுட் ஃப்ரண்ட் மூலியமா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண போறோம் அப்படின்றத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். நான் அதோட லிங்க்குமே வந்துட்டு நான் மேல ஐகார்ட்ல குடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன்லயுமே அட்டாச் பண்றேன். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம இது இருக்கட்டும். லெட் இட் அசைட். S3 ஓப்பன் பண்ணிக்கிறேன் நானு. நான் இந்த டெமோக்காக ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ஒரு HTML சிங்கிள் பேஜ் HTML வித் CSS ஓட நான் பண்ணியிருக்கேன். அது ஓகே. இதுதான். இது வந்து நம்மளோட கரண்ட் ஐபி அட்ரஸ் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு இங்க லிஸ்ட் பண்ணோம். அவ்வளோதான். இது ஜஸ்ட் சிம்பிள் HTML பேஜ். இதோட சோர்ஸ் கோட் வேணும்னா நான் காட்டுறேன். do one thing. I will attach this to the GitHub repository and share the link in the description. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம S3 ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். அதில போய் கிரியேட் பக்கெட். இப்போ என்ன பக்கெட் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அஸ் அ மேட்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் இங்கே பக்கெட் நேம் வந்து உங்களோட வெப்சைட் என்னவோ அந்த வெப்சைட் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு கிளவுட் ஃப்ரண்ட் டெமோன்னு வச்சிருக்கிறதுனால கிளவுட் ஃப்ரண்ட் டெமோனே ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணிக்கிறேன். எந்த ஒரு பக்கெட்டும் நீங்கள் யூஸ் பண்ண போறீங்களான்னு கேட்குது. நோ. அண்ட் ஆப்ஜெக்ட் ஓனர்ஷிப் ஏசிஎல் வந்து வேணுமா இல்லை டிசேபிள் பண்ணிருக்கலான்னு. ஏசிஎல்லாம் என்னென்ன அக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் யார் யாரெல்லாம் இதை அக்சஸ் பண்ணுறாங்க பண்ணலன்னு சொல்லிட்டு நம்ம இப்போதைக்கு இதை டிசேபிளில் தான் வச்சிருக்கோம். அண்ட் பப்ளிக் அக்சஸ் இங்கே பிளாக் பண்ண போகிறோம். நம்ம அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் அக்சஸை எனேபிள் பண்ணியிருந்தா தான் நமக்கு வந்துட்டு அந்த வெப்சைட் வந்து வியூவர்ஸ் பார்க்க கஸ்டமர்ஸ் ஆர் வியூவர்ஸ் வந்துட்டு பப்ளிக் அக்சஸ் பண்ணும்போது அது வந்து வரும். இந்த பப்ளிக் அக்சஸை பிளாக் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு விசிட்டராலையுமே உங்களோட வெப்சைட்ல என்ன டேட்டா இருக்குன்னு சொல்லி பார்க்க முடியாது. பட் இங்க நம்ம வந்துட்டு இந்த பப்ளிக் அக்சஸ பிளாக் பண்ணியிருக்கோம். ஏன்னா, நமக்கு S3லேருந்து டைரக்ட்டா வந்து நம்ம வெப்சைட் வந்து சர்வ் ஆகக்கூடாது. நம்ம கிளவுட் ஃப்ரண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மூலியமா தான் நமக்கு சர்வ் ஆகணும். அதுக்காக தான். ஸோ வெர்ஷனிங் எனேபிள் பண்ணிக்கலாம். டேக் தேவை கிடையாது. என்கிரிப்ஷன் டிஃபால்ட்டா என்ன இருக்கோ அதே இருக்கட்டும். பக்கெட் கீ வேணுமான்னு சொல்லி கேட்குது. லெட் இட் பி ஆப்ஜெக்ட் லாக் வேணுமான்னு சொல்லி கேட்குது. நமக்கு இப்போ ஆப்ஜெக்ட் லாக்கும் தேவையில்லை. ஸோ இவ்வளோதான் கிளவுட் ஃப்ரண்ட் டெமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் மட்டும் வச்சுட்டு கிரியேட் S3 பக்கெட் ஒரு S3 பக்கெட் கிரியேட் பண்றோம் நம்ம. ஓகே. இதே நேம்ல ஆல்ரெடி இருக்கு. டிபிஏன்னு போட்டுக்கிறேன். டெக் பெயரும். கிளவுட் ஃப்ரண்ட் டெமோ டிபிஏ. ஆல்ரைட். நமக்கு பக்கெட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த பக்கெட்குள்ளே போயிட்டு லெட்ஸ் அப்லோட் அவர் index.html. நமக்கு index.html 7.3 KB தான். இது அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பக்கெட் வெர்ஷனிங் எல்லாமே நம்ம ஒரு செக் பண்ணிக்கிறோம். டிசேபிள் பண்ணியிருக்கோம். பெர்மிஷன் நம்ம எதுவும் வேணுமான்னு சொல்லி கேட்குது. கொடுக்கல. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் கிளாஸ் என்ன, என்கிரிப்ஷன் செட்டிங்ஸ், டேக்ஸ் அண்ட் மோட்ஸ் எல்லாம் இருக்குது. இது இப்போதைக்கு நமக்கு எதுவும் தேவையில்லை. பட் இங்கே ஒரே ஒரு விஷயம் நம்ம பண்ணணும். ஓகே.
ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கு நம்ம அப்லோட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. லெட் மீ ஸ்விட்ச் ஹியர். அப்லோட். அப்லோட் ஆயிடுச்சு. அப்லோட் ஆனதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே சம்வேர் ஹியர் பெர்மிஷன்ஸ். ஓகே, இங்கே பெர்மிஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பக்கெட்டோட பெர்மிஷன்ஸ். அந்த பெர்மிஷன்ஸ்குள்ளே வந்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ப்ராப்பர்ட்டிஸ் சாரி, நான் வந்து பெர்மிஷன் சொல்கிறேன். பட் ப்ராப்பர்ட்டிஸில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா. ஸோ இந்த இடத்துல ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங்கை எடிட் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு எந்த பேஜ்க்கு வந்து காட்ட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம index.html தான் வச்சிருக்கோம். ஸோ லெட் இட் பி index.html. எரர் டாக்குமெண்ட் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ ரீடைரக்ஷன் ரூல்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஹோஸ்ட் ஸ்டாட்டிக் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் சேஞ்சஸ்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ நம்மளோட பக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணி ஓகே. ஸோ இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் திரும்ப போயிட்டு ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா பக்கெட்டோட வெப்சைட் என் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒன்று வந்திருக்கு. இப்போ இதுக்கு நம்ம பிங் ரெக்வஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு வந்து டேட்டா வரக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து பப்ளிக் அக்சஸ் பிளாக் பண்ணியிருக்கோம். ஸோ 403 ஃபர்பிடன் இது நமக்கு கரெக்டாக வருது. இப்போ நம்ம க்ளவுட் ஃப்ரண்டை வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ இதை நீங்கள் வந்துட்டு பப்ளிக் அக்சஸ் எனேபிள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே டேட்டா வரும். லெட் மீ ஷோ திஸ் ஒன் ஃபார் யூ. சேவ் சேஞ்சஸ், கன்ஃபார்ம். இது நம்ம டெமோ பர்பஸ்க்காக நான் காட்டுறேன். கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ இப்போ லெட் இட் ரெஃப்ரெஷ். ஓகே, ஸோ we need to add the bucket policy. நான் பக்கெட் பாலிசி ஆல்ரெடி நம்மளோட இதில் பண்ணதே இருக்குது என்கிட்ட. ஸோ click on edit, add the policy. Hello, our bucket name is yes, save changes. ஓகே, பக்கெட் பாலிசி எனேபிள் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டேரெக்டாக S3க்குள்ளே ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறது வந்துட்டு இங்கே நமக்கு வந்துட்டுருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு திரும்ப பிளாக் பண்ணிடலாம் பப்ளிக் அக்சஸை. சேவ் சேஞ்சஸ், கன்ஃபார்ம், done. Then we need to remove the policy here. Save changes. It will take some time for the policy to reflect. So இது update ஆயிடும். Let it update. browser cache கூட இருக்கலாம். நம்ம private windowல இருக்க பார்க்கலாம். நம்ம பிரைவேட் விண்டோவில் பார்த்தீங்கன்னா 403 forbidden அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது எதனால அப்படின்னா நமக்கு browser வந்துட்டு கேட்ச் கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இதில் நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணப்போ இதுதான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை திரும்ப S3 பக்கெட்லேருந்து அதை ரெக்வஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வராமல் நமக்கு வந்துட்டு கேஷ்லேருந்து எடுத்துகிட்டு வந்ததுனால தான் அந்த இடத்துல காமிச்சிச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம அதை வந்து டிசேபிள் பண்ணுறோம். இப்போ க்ளவுட் ஃப்ரண்ட். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிரியேட் க்ளவுட் ஃப்ரண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் கிரியேட் பண்ணணும். நம்மளோட டிஸ்ட்ரிபியூஷன் நேம் என்ன, நம்ம என்ன ஆப்ஜெக்ட் ஐ மீன் பக்கெட் நேம் கிரியேட் பண்ணியிருக்கோமோ சேம் அதே நேமே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். க்ளவுட் ஃப்ரண்ட் டெமோ, இட்ஸ் a டெமோ. சிங்கிள் வெப்சைட் ஆப்பா இல்லை மல்டி டெனன்ட் ஆர்கிடெக்சர் அப்படி அதுக்காகவான்னு கேட்குது. இது புதுசாக வந்திருக்கு இந்த ஆப்ஷன். ஸோ இட்ஸ் சிங்கிள் டைப், சிங்கிள் வெப்சைட் தான் ஹோஸ்டிங், கஸ்டம் டொமைன். ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு டொமைன் நேம் இருக்குது அப்படின்னா நம்ம ரூட் 53 எடுத்துருப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி அந்த unfiltered ஆன்லைன் இருக்கா, unfiltered ஆன்லைன் போட்டு செக் டொமைன் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காமிக்கும். ஸோ இஃப் இட் கேன் பி யூஸ் நம்ம ரூட் 53க்குள்ளே இதை ஆட் பண்ணி வச்சிருக்கணும். இந்த இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன், யூ கேன் ஆட் அ கஸ்டம் டொமைன் லேட்டர் இஃப் யூ டோன்ட் ஹேவ் ரூட் 53 zone in this account. ஸோ நம்ம
இந்த டொமைனை வந்துட்டு ரவுட் 53ல ஆட் பண்ணணும். பட் நம்ம இப்போதைக்கு எதுவுமே பண்ணுறதில்ல. டிஃபால்ட்டாக நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறோன்றதை தான் பார்க்க போகிறோம். POC ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ திஸ் இஸ் நாட் நெசசரி. அண்ட் ஆரிஜின் டைப், ஆரிஜின் வந்து S3ல இருக்கா, எலாஸ்டிக் லோட் பேலன்ஸ் எல்லாம் நீங்கள் செட் பண்ண போறீங்களா, கேட்வேவா, VPC ஆரிஜினா அதரா. இப்போ நம்ம வந்துட்டு EC2க்குள்ள ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி கிளவுட் ஃப்ரண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு லோட் பேலன்ஸை கிரியேட் பண்ணிட்டு அந்த லோட் பேலன்ஸோட என் பாயிண்ட்ஸ் இருக்கும்ல, அந்த என் பாயிண்ட் இங்கே கொடுக்கணும். நம்ம S3லேருந்து யூஸ் பண்ணுறதுனால அமேசான் S3 நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அண்ட் S3யோட ஆரிஜின், இந்த ஆரிஜின் எந்த இதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்குது, இதோட ஆரிஜின் கேட்குது. ஸோ வி ஆல்ரெடி ஹேட் த ஸ்டாட்டிக் என் பாயிண்ட் இந்த இருக்குல்ல, நமக்கு ஆல்ரெடி என் பாயிண்ட் இருக்கு. ஸோ அந்த என் பாயிண்ட்டை இங்கே நம்ம கொடுத்துட போகிறோம். ஓகே, ஆரிஜின் பாத் கேட்குது, நமக்கு தேவையில்லை. பட் டிஃபால்ட்டாக நம்ம index.html தான் கொடுத்துருக்கோம். ஸோ நோ ப்ராப்ளம். செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் ஆரிஜின் அண்ட் கேட் செட்டிங்ஸ் நம்ம என்ன ஆரிஜின் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதை பொறுத்து. இப்போ இதில் கஸ்டமைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது HTTP வந்தால் மட்டும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணுமா, HTTP வரலன்னா நீ சப்போர்ட் பண்ண வேணாமா, அந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் இருக்கும். அண்ட் கேட் செட்டிங்ஸ்னால் பார்த்தீங்க அப்படின்னா HTTP HTTPSக்கு டிஃபால்ட்டாக நீ ரவுட் பண்ணிவிடு, இல்லை HTTPSை மட்டும் நீ வந்து ஹேண்டில் பண்ண, கெட்டில் இது இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ நம்ம எதுக்குமே இப்போதைக்கு இது எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் பை டிஃபால்ட் நம்ம ரெக்கமெண்டட் செட்டிங்ஸ் போய்க்கலாம். இதெல்லாம் உங்களோட கம்பெனியில் வந்துட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க, இந்த மாதிரி எனக்கு இந்த செட்டிங்ஸில் பண்ணி கொடுங்க அப்படின்னு. அந்த டைமில் இது எடிட் பண்ணிக்கிட்டா போதும், அதுவரை நம்ம இது எதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ we need to click on next. இங்கே என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். திஸ் S3 பக்கெட்டில் வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணியிருக்கீங்க. இந்த டிஸ்ட்ரிபியூஷனை வெப்சைட்டை யூஸ் பண்ணணும்னா S3 வெப்சைட் என் பாயிண்ட் யூஸ் பண்ணுங்கள், ரேதர் தென் பக்கெட் என் பாயிண்ட் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு பக்கெட் என் பாயிண்ட் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு வெப்சைட் என் பாயிண்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு இப்போதைக்கு அது தேவையில்லை. வி ஷுட் நீட் டு வரி அபவுட் தட். நம்ம இங்கே ஜஸ்ட் பக்கெட்டை செலக்ட் பண்ணுறோம். பக்கெட் செலக்ட் பண்ணிவிட்டு we just need to click on next. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. நமக்கு இப்போதைக்கு எதுவும் தேவையில்லை. இந்த WAFன்றது தனியாக ஒரு வீடியோ நான் மென்ஷன் பண்ணுறேன், வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ DDoS அட்டாக்காக யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு இப்போதைக்கு அது தேவையில்லை. செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன்ஸ் ஓகே, இது எதுவும் நம்ம வேண்டாம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டோம். ரிவ்யூ அண்ட் கிரியேட், இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து கிளவுட் ஃப்ரண்ட் அக்சஸ்க்கு நம்ம ஆரிஜினுக்கு நம்ம அக்சஸ் கொடுத்ததுனால S3 பக்கெட் பாலிசிஸை ஆட்டோமேட்டிக்காக அது ரைட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படி இந்த இடத்துல பெர்மிஷன்ஸில் வந்துட்டு பக்கெட் பாலிசிஸ் வந்து இங்கே எடிட் பண்ணி இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தோமோ, இதே மாதிரி ஒரு இப்போ நம்ம வந்து கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பக்கெட் பாலிசி வந்து அடிஷ்னலாக சில லைன்ஸ் ஆட் ஆகும். அது என்ன ஆக்சுவலாக ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம பாலிசியில் என்ன மென்ஷன் பண்ணிப்போம்னா, எங்கேருந்து அக்சஸ் பண்ணுறீங்கனாலும் இந்த ஆரிஜின் வந்து அக்சஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆயிருக்கும். பட் இந்த கிளவுட் ஃப்ரண்ட் வந்து நம்ம பாலிசி எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளவுட் ஃப்ரண்ட்டை ஒரு யூஸராக அது கன்சிடர் பண்ணிட்டு இந்த கிளவுட் ஃப்ரண்ட் வழியாக யாரெல்லாம் அக்சஸ் பண்ணுறாங்களோ அவங்களாம் இந்த S3 என் பாயிண்ட் வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இந்த S3 பாலிசிஸை ஆட் பண்ணிக்கும். ஸோ அவ்வளோதான். அண்ட் கேஷ் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் எங்கெங்கே கேஷ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நமக்கு வந்து எதுவும் நம்ம எடிட் பண்ணலை அப்படின்னா டிஃபால்ட் கேஷ் செட்டிங்ஸ் அந்த கண்டென்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இருக்கும். அண்ட் லாஸ் போயிடுச்சா, ஓகே. ஸோ செக்யூரிட்டி எதுவும் நம்ம கொடுக்கல, வேஃபும் எதுவும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. கனெக்ஷன் அட்டம்ஸ் 3 அப்படின்னு சொல்லியிருக்கு. கனெக்ஷன் டைம் அவுட் 10 அப்படின்னு சொல்லியிருக்கு ஆரிஜினுக்காக. இந்த ஹெல்த் செக் நம்ம பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி. ஸோ கிரியேட் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்ததும் கொஞ்சம் டைம் ஆகும் இது கான்ஃபிகர் ஆகுறதுக்கு. இங்கே ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா டிப்ளாயிங்னு சொல்லியிருக்கு. இது டிப்ளாய்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்ததும் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டிப்ளாயிங் அப்படின்ற ஸ்டேட்டஸ்லேருந்து லாஸ் மாடிஃபைட்னு சொல்லிட்டு டைமோட வந்துருச்சு நமக்கு. ஓகே, ஸோ இப்போது இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டொமைன் நேமை நம்ம இது பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா திஸ் XML ஃபைல் டஸ் நாட் அப்பியர் டு ஹேவ் எனி ஸ்டைல் இன்ஃபர்மேஷன் அசோசியேட்டட் வித் இட் அப்படின்னு சொல்லிட்டு அக்சஸ் டினைட்னு சொல்லிட்டு வருது. ஸோ அக்சஸ் டினைட்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு அக்சஸ் அலோவ் பண்ணியிருக்கோமான்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இன் திஸ் கேஸ் நமக்கு இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா நமக்கு கிரியேட் பண்ணும்போது ஒன்று சொல்லிச்சு பார்த்தீங்களா, S3 என் பாயிண்ட். நீங்கள் S3ல வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா S3 வெப்சைட் என் பாயிண்ட் யூஸ் பண்ணுங்கள், பக்கெட் என் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் நமக்கு இங்கே இஷ்யூ. ஏன்னா நம்ம இங்கே ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங்க அங்கே S3ல நம்ம இங்கே எனேபிள் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் ஆல்சோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெர்மிஷன்ஸில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாலிசி அட்டாச் ஆகிருக்கு. இந்த பாலிசி என்ன சொல்லுது அப்படின்னா கெட் ஆப்ஜெக்ட் யாருன்னா கிளவுட் ஃப்ரண்ட் TBA அப்படின்ற இந்த பக்கெட்குள்ளே இருந்து இருக்கிற ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வரலாம். யார் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளவுட் ஃப்ரண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து ரீட் அக்சஸ் இதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே பாலிசி ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிருக்கு நம்மளோட பக்கெட்க்கு, இந்த கிளவுட் ஃப்ரண்ட் டெமோ TBA அப்படின்ற பக்கெட்க்கு.
அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பக்கெட் ஹோஸ்டிங் வந்து நம்ம எனேபிள் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஓகே. தென் இங்கே நம்ம எப்படி இதை அக்சஸ் ஒர்க் ஆக வைக்கலாம் அப்படின்னா, இங்கே ஆரிஜினில் போயிட்டு இப்போ நமக்கு ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்க ஆரிஜினை எடிட்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். பப்ளிக்கா இல்லை ஓஏசிஎஸ் யூஸ் பண்ணுறீங்களா? இந்த ஓஏசிஎஸ் வந்துட்டு நீங்கள் S3 வெப்சைட் என் பாயிண்ட்னு கொடுத்துருந்தீங்கன்னா இங்கே 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 கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த S3 பக்கெட் வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங் எனேபிள் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் இந்த டிஸ்ட்ரிபியூஷனை வெப்சைட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் S3 வெப்சைட் என் பாயிண்ட் யூஸ் பண்ணுங்கள் ரேதர் தேன் பக்கெட் என் பாயிண்ட். ஸோ இந்த இஷ்யூனால தான் நமக்கு இங்கே அக்சஸ் பண்ண முடியுது. இப்போ இதில் உங்களுக்கு டாஸ்க் என்ன அப்படின்னா, நான் இப்போ வந்துட்டு இந்த பக்கெட் என் பாயிண்ட் யூஸ் பண்ணி எப்படி இதை ஒர்க் ஆக வைக்கிறது அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் காமிச்சிடுவேன். நீங்கள் இந்த வெப்சைட் என் பாயிண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் க்ளவுட் ஃப்ரண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இப்போ உங்களுக்கு பண்ணுறதுக்கு எனக்கு சார்ஜஸ் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் மேனுவலாக ரிவ்யூ பண்ணி பாருங்கள் யூஸிங் லைக் ChatGPT இந்த மாதிரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி, இல்லை இங்கே AWSோட டாக்குமெண்டேஷனே கூட நீங்கள் எடுத்து எப்படி S3 வெப்சைட் என் பாயிண்ட் யூஸ் பண்ணி க்ளவுட் ஃப்ரண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கூட அட்டாச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். ஓகே, நம்ம ஆரிஜின் டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பக்கெட் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். தென் இங்கே லீகசி அக்சஸ் ஐடென்டிஃபைஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம OAI தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஆரிஜின் அக்சஸ் ஐடென்டிட்டி இந்த OAI என்ன அப்படின்னா நமக்கு வந்து எப்படி ஒரு IAM யூசர் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணி ஒரு புதுசாக ஒருத்தர் நம்ம ஆர்கனைசேஷனில் ஜாயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம அப்படி ஒரு IAM யூசர் புதுசாக கிரியேட் பண்ணி அவங்களுக்கு அந்த அக்சஸ் கொடுக்குறோம். ஸோ அதே மாதிரி இங்கே OAIயில் வந்து நம்ம ஒருத்தர் கிரியேட் பண்ண போகிறோம், அவங்களுக்கு இந்த பக்கெட்க்கு அக்சஸ் கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு OAI கிரியேட் பண்ணிட்டு பக்கெட் பாலிசியை நீயே அப்டேட் பண்ணிவிடு. எஸ் அப்டேட் த பக்கெட் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். இங்கே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பாருங்களேன், ஆரிஜின் ஷீல்டு அப்படின்றது எனேபிள் பண்ண போகிறீங்களா அப்படின்னு. ஸோ இதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை எப்படி சொல்லும் அப்படின்னா இன்னொரு கேஷ் லேயர், இப்போ எட்ஜ் லொக்கேஷன்றதே கேஷ் லேயர் தான். இந்த கேஷ் லேயருக்கு முன்னாடி இன்னொரு கேஷ் லேயர் வந்துட்டு கேஷ் பண்ணி வச்சுக்கோம். ஸோ இன்னும் அந்த லோடு வந்து இதுக்கு போகிறது சர்வருக்கு போகிறது இன்னுமே கம்மி பண்ணிடும். அதுக்காக தான். அண்ட் அடிஷனல் செட்டிங்ஸ் இது வந்துட்டு எத்தனை தடவை வந்து க்ளவுட் ஃப்ரண்ட் இந்த க்ளவுட் ஃப்ரண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குல்ல, இது ஆரிஜின் வந்து கனெக்ட் பண்ண பார்க்கும். ஸோ இந்த 3 தடவை இதாகலை அப்படின்னா இந்த 10 செகண்ட்ஸ்க்கு ஒருக்க 10 செகண்ட்ஸ் தான் இதோட டைம் அவுட். இந்த 10 செகண்ட் ட்ரை பண்ணோம். இங்கே 1, இங்கே 2, இங்கே 3 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுரும். ரெஸ்பான்ஸ் டைம் அவுட்னா சுற்றிட்டே இருக்கணும். 30 செகண்ட்ஸ்க்குள்ளே எனக்கு ரெஸ்பான்ஸ் வரணும். வரல அப்படின்னா எரர் பேஜ் டிஸ்ப்ளே பண்ணணும். நம்ம இப்போதைக்கு எதுவும் எரர் பேஜ் டிஸ்ப்ளே பண்ண வைக்கல. ஸோ இந்த கேஸ் நோ ப்ராப்ளம். ஸோ நீங்கள் இதை ஒன்றும் மறந்துடாதீங்க. எடிட் ஆரிஜின் போயிட்டு லீகசி அக்சஸ் ஐடென்டிஃபையர் கொடுத்துட்டு கிரியேட் நியூ OAI எந்த பக்கெட்காக கிரியேட் பண்ணீங்களோ அந்த பக்கெட்டோட இதை செலக்ட் பண்ணிவிட்டு பக்கெட் பாலிசி அப்டேட் பண்ணுன்னு சொல்லிட்டு சேவ் சேஞ்சஸ்னு கொடுத்துருங்க. ஓகே, கொடுத்தது இங்கே அப்டேட் ஆகிடும். லெட் இட் அப்டேட். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த டேப்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்தலாம். இந்த செக்யூரிட்டியில் தான் வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் இருக்கும். ஸோ இந்த வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் இங்கே நீங்கள் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம், வேணாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிளிக் ஆன் மேனேஜ் ப்ரொடக்ஷன் அண்ட் வாக் அரவுண்ட் அண்ட் க்ளவுட் ஃப்ரண்ட் ஜியோகிராஃபிக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒன் ஆஃப் த மெயின் ஆப்ஷன். ஸோ இங்கே நீங்கள் வந்துட்டு அலோ லிஸ்ட் பிளாக் லிஸ்ட்னு 2 கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பிளாக் லிஸ்ட்டில் வந்துட்டு எனக்கு ஆஃப்ரிக்காவிலேருந்து வர்ற கஸ்டமர்ஸ் யாருமே, ஏன்னா நாங்கள் சர்வீஸே ப்ரொவைட் பண்ணலை அப்படின்னா எனக்கு அந்த ஆஃப்ரிக்காவிலேருந்து யாருமே பார்க்கணுன்னு எனக்கு தேவை கிடையாது. ஸோ அவங்களாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே பிளாக்கும் பண்ணிக்கலாம். அண்ட் அலோ லிஸ்ட்டில் யார் யாரெல்லாம் இந்த கண்ட்ரீஸ்லாம் அலௌடு, ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கா அப்படின்னா எனக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் மட்டும் எனேபிள் பண்ணிக்கலாம். US அண்ட் UKக்கு மட்டும் தான் நான் சர்வ் பண்ணுறேன். US அண்ட் UKக்கு மட்டும் நான் அலோ லிஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ்னு கொடுத்துட்டேன்னா இங்கே இருக்கிறவங்க மட்டும் தான் எனக்கு ஒர்க் ஆகும், மற்றவங்களுக்குலாம் ஒர்க் ஆகாது. ஸோ நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இப்போதைக்கு அப்படியே இருக்கட்டும். அண்ட் பிஹேவியர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா HTTPS டிஃபால்ட்டாக இதை தான் பண்ணும், இது அப்படியே இருக்கட்டும்னு சொல்லியாச்சு. எரர் பேஜஸ் நம்ம எதுவுமே கொடுக்கல. இதை நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எப்பப்போல்லாம் அந்த 403 எரர் வருது அண்ட் எப்போல்லாம் டைம் அவுட் ஆகுது, எப்போல்லாம் ரெஸ்பான்ஸ் டைம் அவுட் ஆகுதோ அதெல்லாம் இந்த எரர் பேஜஸ் காட்டும். லைக் அமேசானில் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்நெட் இல்லாதப்போ ஒரு டாக் பேஜ் லோட் ஆகும், லைக் தட் ஒரு எக்ஸாம்பிளாக. ஸோ டேக்ஸ் நேம் மட்டும் தான் இருக்க போது. லாகிங் நீங்கள் வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம். லாக் டெலிவரி எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இது வந்து நம்ம எதுவுமே இப்போதைக்கு நமக்கு எதுவும் தேவையில்லை. பட் டிஃபால்ட்டாக இங்கே வந்து ரியல் டைம் லாக்ஸ் வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். இட்ஸ் ஸ்டில் இன் தி டிப்ளாயிங் ஸ்டேட்டஸ். ஸோ இங்கே நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஓகே, ஆரிஜின் லோட் ஆகிடுச்சு. ஒருக்கா வெரிஃபை பண்ணிக்கலாம் நம்ம OAI கிரியேட் ஆகிடுச்சான்ட்டு. ஓகே, OAI இருக்குது. நம்மளோட பக்கெட் பாலிசி செக் பண்ணிக்கலாம். பக்கெட் பாலிசியுமே நமக்கு OAI வந்து ஆட் ஆகிடுச்சு. ஆரிஜின் அக்சஸ் ஐடென்டிட்டி அப்படின்றது ஆட் ஆகிடுச்சு. ஸோ பக்கா. இப்போது நம்ம இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டொமைன் நேமை ஹிட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸ்டில் இட்ஸ் த்ரோயிங் அன் எரர். ஓகே, ஸோ இங்கே நான் என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டிஃபால்ட் ரூட் ஆப்ஜெக்ட் வந்து ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கும், ஐ மீன் ஹைஃபன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கும். அதனால இப்போ இந்த க்ளவுட் ஃப்ரண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஹிட் பண்ணும்போது டேரெக்டாக பக்கெட்குள்ளே போயிடுது. index.html எடுத்துகிட்டு வரல. நான் வந்து டிஃபால்ட்டாக index.html அப்படின்னு சொல்லிட்டு இதில் எடிட் போயிட்டு index.html அப்படின்னு சொல்லிட்டு நான் மேனுவலாக கொடுத்துட்டேன். ஆல்சோ ஆரிஜின்ஸில் உள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம OAI அப்டேட் பண்ணதுக்கப்புறமா
இங்கே ஆரிஜின் அக்சஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இதுதான் ஓஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க, ஆரிஜின் அக்சஸ் ஐடென்டிட்டி. அப்போ இந்த எக்ஸ்என்டின்னு இருக்குல்ல, இதுதான் வந்துட்டு நம்மளோட பக்கெட் பாலிசியில் இருக்கணும். இங்கே ஒவ்வொரு தடவை போயிட்டு எடிட் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை புதுசாக ஒரு ஓஏஐ கிரியேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்றபடி இங்கே ஓஏஐயோட ஐடி வந்து இங்கே சேஞ்ச் ஆகும். அந்த ஐடியை நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல ஆரிஜின்ஸில் போயிட்டு ஆரிஜின் அக்சஸ் லாஸ்ட் இந்த இதில் காலமில் இருக்கும். இதை எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் பாலிசியில் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அலோ யாருன்னா இந்த ஆரிஜின் அக்சஸ் ஐடென்டிட்டி இருக்கிற க்ளவுட் ஃப்ரண்ட் யூஸரை வந்து நீங்கள் அலோ பண்ண இந்த S3 பக்கெட்க்கு அலோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா இது S3 பக்கெட்குள்ள இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை டிஃபால்ட்டாக அலோ பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதை தான் இந்த பக்கெட் பாலிசி யூஸ் பண்ணி இதை தான் இந்த செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ்க்காக நம்ம பார்த்தது. ஸோ ஓகே, இப்போ எல்லாத்தையும் செட் பண்ணிட்டோம். இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம ஹிட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா க்ளவுட் ஃப்ரண்ட் டெமோ டெக் பை அருண் ஃபீட்லர் என்னோட ஐபி அட்ரஸ் என்னன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி நீட் டு யூஸ் க்ளவுட் ஃப்ரண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். அண்ட் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸை டிசேபிள் பண்ணிவிட்டு delete பண்ணிவிடுங்க. இல்லைன்னா இந்த சார்ஜஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும், அதுக்காக தான். ஸோ டிசேபிள் கொடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா டிப்ளாயிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதை லாஸ்ட் மாடிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எப்படி கிரியேட் பண்ணும்போது கொடுத்தோமோ அதே மாதிரி இங்கேயும் சேஞ்ச் ஆகணும். ஸோ ஒன்ஸ் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நமக்கு delete பட்டன் வந்து எனேபிள் ஆகிடும். delete பட்டன் எனேபிள் ஆனதும் நீங்கள் delete பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல ஸ்டேட்டஸ் டிசேபிள்னு தான் இருக்கும். பட் க்ளவுட் ஃப்ரண்ட் ஆஃபன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எட்ஜ் லொகேஷன்ஸில் இருக்கிற கேட்சஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு delete பண்ணும். ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அப்போ இந்த மாதிரியே நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு இந்த இது லாஸ்ட் மாடிஃபைட் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா delete பண்ணிவிடுங்க. இது பண்ணிடாதீங்க. ஆல்சோ S3 பக்கெட்டுமே வந்துட்டு உங்களுக்கு தேவையில்லைன்ற பட்சத்தில் இதையுமே delete பண்ணிவிடுங்க. இந்த பக்கெட்டுமே delete பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். until then bye from Arun.